sweetkadai.com திருநெல்வேலி அல்வா போன்ற தமிழக பாரம்பரிய இனிப்பு வகைகளை இப்போவே ஆன்லைன் ஆர்டர் பண்ணுங்க. sweetkadai.com. பாரம்பரிய ராஜ சித்த வைத்தியத்தால் கேன்சர் குணமாக கண்ணா ஹெல்த் கேர் வேலூர். இந்த கேள்விக்கு நீங்க விருப்பப்பட்டா பதிலளிக்கலாம். இந்த மாவட்டத்தில் பிறந்து இங்கே வளர்ந்த நித்யானந்தா அவர்களை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருக்கா? இந்த கேள்விக்கு நான் கண்டிப்பா பதில் அளிக்கிறேன். பையில ₹1 கூட கிடையாது, எல்லாவற்றையும் நான் திறந்து விட்டு அப்படி நடு ரோட்ல வந்து நின்னுட்டேன் அப்படின்னு எப்போ நீங்க கம்ப்ளீட்டா டிட்டாச் பண்ணிக்கிறீங்களோ அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொட்டும். இதை நான் படிச்சேன், நம்பல, உண்மையிலேயே எனக்கு அள்ளி அள்ளி கொட்டுது. பிரபஞ்சம் அவருக்கு கொட்டி இருக்கிறது, நிறைய பணத்தை கொடுத்துருக்குது, ஒரு பெரிய ஆசிரமத்தை கொடுத்துருக்குது, எக்கச்சக்கமான மக்களை கொடுத்துருக்குது, மீடியாவை கொடுத்துருக்குது. அப்படின்ற ஒன்று அந்த இடத்துல வழுக்கிட்டாரோ அவர் இப்போ கூட வந்துட்டு ஏன் அவ்வளோ பெரிய கிரீடத்தில் உட்காந்துருக்கிறார், அவ்வளோ பெரிய சிம்மாசனத்திலேயே உட்காந்துருக்கிறார். அவர் வந்துட்டு பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கொட்ட எப்போ நீங்க கையில ஒரு கத்திரிக்கோலை வச்சு அதை ட்ரிம் பண்ணிட்டே இருக்கீங்களோ அப்போதான் நீங்க உன்னதமான துறவியாக ஆவீங்களே தவிர யாருடைய வாயிலிருந்து வருகிற சொல் திருச்சொல்லாக இருக்கிறதோ அந்த சொல் என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்துகிறதா இல்லையா அதை மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர கடவுள் நம்மளை படைக்கல அப்படிங்கிறத விட நம்ம தான் கடவுள். ஆக்சுவலா நம்ம தான் கடவுள், நம்ம ஆக்சுவலி நீங்க நான் இங்க இருக்கிற எல்லாரும் தான் கடவுள். நானே கடவுள் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டோம் அப்படின்னா எல்லா மதத்திலையும் அந்த கடவுள் சிலை வழிபாடு எல்லாமே இல்லாம போயிடும்ல. எஸ் 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 ஆப்வியஸ்லி கேட்டுட்டு இருக்கிற நீங்களே இன்னைக்கு நைட்டு போய் யோசிச்சு பாருங்க, நாகராஜ முட்டாள்தனமா பேசலாம்டா அப்படின்னு தோணலாம். திருவண்ணாமலை வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் மேக்னெட்டிக் சென்டரா அப்படியா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கிறேன். இங்க நான் வந்து இப்போ ஒரு 6 மாசம் ஆகுது. ஐயோ, இந்த திருவண்ணாமலை என்னென்ன பண்ணுது தெரியுமா? இந்த கேள்விக்கு நீங்க விருப்பப்பட்டா பதிலளிக்கலாம். ஓகே. இந்த மாவட்டத்தில் பிறந்து இங்கே வளர்ந்து நித்யானந்தா அவர்களை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கருத்து இருக்கா? இந்த கேள்விக்கு நான் கண்டிப்பா பதில் அளிக்கிறேன். எனக்கு நித்யானந்தா ஐயாவை வந்துட்டு அவருடைய தொடக்க கால ஆன்மீக வாழ்க்கையை நான் பார்த்த உடனே எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு பையன் முக்காடு போட்டுட்டு கையில் ஒன்றுமே இல்லாமல் அவருடைய வாழ்க்கையை நான் கொஞ்சம் பார்க்குறேன். கையில் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப அழகான துறவியாக இருந்திருக்கிறாரு. இந்த இடத்துல பெருமக்களே நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு அது ஆன்மீக டிப்ஸாக கூட இருக்கும். எப்போ வந்து நம்ம டிட்டாச் பண்ணுறோமோ, எப்போ வந்து நம்ம விஷயங்களை துறக்கிறோமோ, ஓகே நான் அந்த வீடு வாசல் மனைவி சொத்து சுகம் எல்லாத்தையும் திறந்துட்டேன், என் பையில் ₹1 கூட கிடையாது, எல்லாவற்றையும் நான் திறந்து விட்டு அப்படி நடு ரோட்டில் வந்து நின்றுட்டேன் அப்படின்னு எப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக டிட்டாச் பண்ணிக்கிறீங்களோ அப்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொட்டும். இதை நான் படித்தேன், நம்பலை, உண்மையிலேயே எனக்கு அள்ளி அள்ளி கொட்டுது. நான் பார்க்குறேன், எனக்கு யாரோ அது கொண்டு வராங்க இது கொண்டு வராங்க, யாரோ ஒரு 5-6 பேரை வந்து இந்த பிரபஞ்சம் எனக்கு பாதுகாப்பாக அமைக்குது. அவங்களாம் எங்கிருந்தோ வர்றாங்க, ரொம்ப நன்மக்கள். அவங்கெல்லாம் வந்து எனக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. எனக்கு என்னென்னமோ வந்து கொட்டுது. ஒன்று சொல்லட்டுமா, பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கொட்ட எப்போ நீங்கள் கையில் ஒரு கத்திரிக்கோலை வச்சு அதை ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ வந்து கொட்டுவ, நான் மறுபடியும் இந்த டிட்டாச்மெண்ட்டில் நான் நின்றுட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் அதை கட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அப்போ தான் நீங்கள் உன்னதமான துறவியாக ஆவீங்களே தவிர நான் நினைக்கிறேன், இப்போ நான் ஐம் கம்மிங் பேக் டு த கொஸ்டின், நான் நினைக்கிறேன் ஐயா நித்யானந்தா ஐயா வந்துட்டு அதே மாதிரி முற்றும் துறந்த ஒரு துறவி ஆனதுக்கு அப்புறம், அவர் டிட்டாச் ஆனதுக்கு அப்புறம் பிரபஞ்சம் அவருக்கு கொட்டி இருக்கிறது. அந்த இடத்துல வழுக்கிட்டாரோ அவ்வளவுதான். நிறைய பணத்தை கொடுத்துருக்குது, ஒரு பெரிய ஆசிரமத்தை கொடுத்துருக்குது, எக்கச்சக்கமான மக்களை கொடுத்துருக்குது, மீடியாவை கொடுத்துருக்குது, பெரிய பெரிய மேகசினில் கட்டுரை எழுதுகிற மாதிரியான வாய்ப்பை கொடுத்துருக்குது. அப்படின்ற ஒன்று அந்த இடத்துல வழுக்கிட்டாரோ, நிறைய சுகங்களை கொடுத்துருக்குது, அந்த பணம் பொருள் அந்த மாதிரியான சுகம், அந்த சுகத்தில் வழுக்கிட்டாரோ. இப்போ கூட வந்துட்டு அவர் பேசும்போது அந்த எல்லாரும் என்ன சர்ச்சை சொல்கிறார்களோ, என்ன விமர்சனம் வைக்கிறார்களோ, எனக்கு யாருடைய வாயிலிருந்து வருகிற சொல் ஒரு பெரிய ஞான சொல்லாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் நித்யானந்த ஐயாவுடைய அந்த சொற்பொழிவு கூட நான் இப்போ கூட நான் உட்காந்து எந்த விதமான விமர்சனமும் இல்லாமல் நான் பார்ப்பேன். பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசுவார், அவ்வளோ ஞானம்லாம் சொல்லுவார். ஆனால் அவருக்கு என்ன நடந்து போச்சு பாருங்கள், அவர் இப்போ கூட வந்துட்டு ஏன் அவ்வளோ ஒரு ஜோடனையில் இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி என் மனசில் உண்டு. ஏன் அவ்வளோ பெரிய கிரீடத்தில் உட்காந்துருக்கிறார், அவ்வளோ பெரிய சிம்மாசனத்துலேயே உட்காந்துருக்கிறார். அவர் வந்துட்டு எளிமையாக தானே, அவ்வளோ ரொம்ப எளிமையாக முக்காடு போட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் ஒரு தூக்கு சட்டியை வச்சுக்கிட்டு அவரே சொல்கிறார், ஒரு சோத்துருண்டையை சாப்பிட்டுட்டு அப்படியே தான் இருந்திருக்க வேண்டியவர். அந்த டிட்டாச் ஆகும்போது
பிரபஞ்சம் வந்து அள்ளி கொட்டிய அந்த பணத்திலே அவர் வழுக்கி விழுந்துட்டாரோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இது போக நான் இன்னொரு கருத்தையும் நான் இந்த இடத்துல முன்வைக்க வேண்டும். பிரபஞ்சம் என்ன பண்ணும் தெரியுமா? ஆன்மீக குருக்களை வந்துட்டு பல கேட்டகரியில் வந்துட்டு பிரபஞ்சம் பண்ணும். ஆன்மீக குருக்களை பிரபஞ்சம் பல கேட்டகரியில் வைக்கும். பணக்காரவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 குருமார்களை வைக்கும். ரொம்ப துறந்து அடிமட்ட துறவியானவங்களுக்குன்னு ஒரு 4 பேரை வைக்கும். ஔவையார், திருமூலர், அப்புறம் மாணிக்க வாசகர், 63 நாயன்மார்கள், இவங்கெல்லாம் வந்துட்டு முற்றும் துறந்த இப்போது ஒரு இளைஞன் முற்றும் துறக்கணுமா, இவங்களை பார்த்துக்கிறலாம். இல்லை நான் பணக்காரனாக இருக்கிறேன்னா நான் லைட்டாக மெடிடேட் பண்ணணும், எனக்கு மனம் சாந்தி அடையணும், லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் ஆன்மீகத்தை தொடணும், ஆனால் நான் பணத்தை தான் நான் பார்ப்பேன், என் ஃபேமிலியை தான் பார்ப்பேன். அவங்களுக்கும் கைடன்ஸுக்கு ஒரு 4 குருமார்களை அந்த பிரபஞ்சம் வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நான் நித்யானந்த ஐயாவை பற்றி நான் சொன்னேன். அவர் ஏன் இவ்வளோ ஜோடனையில் இருக்கிறார்? ஒருவேளை ரொம்ப எளிமையாக இருந்த நித்யானந்த ஐயாவை இந்த பிரபஞ்சம் இல்லை நீ பணக்காரனாகணும், நீ பணக்காரவங்களுக்காக ஒரு குருவாக இருக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்கலாம். அப்படி தான் என்னுடைய அனாலிசிஸ் போகுது. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், விமர்சனம் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு யாருடைய வாயிலிருந்து வருகிற சொல் திருச்சொல்லாக இருக்கிறதோ அந்த சொல் என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்துகிறதா இல்லையா அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர சும்மா ஒருத்தரை பற்றி விமர்சனம் நொட்டு நொசுக்கு அதெல்லாம் வேண்டாம் பெருமக்களே. நம்முடைய ஆன்மீக பாதையை முன்னேற்றி சென்று கொண்டே இருப்போம், அவ்வளவுதான். இல்லை, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையே அப்படி இருக்கும்போது விமர்சனத்துக்குள்ளாகும் போது அவர் சொல்கிற அந்த ஒரு பொருள் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி பயன்படும்? அவர் அப்படி இருந்தால் அவர் கருத்தும் அப்படியே நம்ம எப்படி நம்புறது? அதுதான், அதுக்கு நம்மளுடைய மெச்சூரிட்டி தான் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய மெச்சூரிட்டி தான் முக்கியம். அதான் இப்போ நான் சொன்ன அதே விஷயத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன். யார் வாயிலிருந்து வருகிற சொல் என் வாழ்க்கையை மடைமாற்றுகிற சொல்லாக கூட இருக்கலாம். அது ஒரு நான் ஒன்று சொல்லட்டுமா, நான் சாப்பிட்றதுக்கு இந்த பக்கம் ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போய் சாப்பிட்டுட்டு திரும்பி வர்றேன். என் எதிர்த்தாப்புல ஒரு சன்னியாசி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். அப்படி அவர் என்கிட்ட சொல்லலை, அவர் எனக்கு சொல்கிற மாதிரி எப்படி சொல்லிட்டு போகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? நீ உட்காந்துருக்கிற இடத்துலையே சாப்பாடு வருதப்பா, நீ ஏன்பா நடந்து போய் சாப்பிட்ற அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார். யார் வாயிலிருந்து யார் உதடுகளிலிருந்து வருகிற சொல் உனக்கு ஞானமாக மடைமாற்றுகிற விஷயமாக இருக்குமோ அது நமக்கே தெரியாது. அது நித்யானந்தா வாயிலிருந்து வருகிற ஒரு அற்புத சொல்லாக கூட இருக்கலாம். அதை ஏன் அவரை வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம பார்க்கணும்? தேவையில்லை. அவர் சொற்பொழிவை கேட்கலாம். கேட்டுட்டு அது நல்ல விஷயமா இருக்குதோ கிண்டலா அதை தூக்கி அதை கிண்டலெல்லாம் விடுங்க, விமர்சனத்தெல்லாம் விடுங்க, சொல்லுகிற ஞானமான விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் அது சொன்னதில் வந்து லாஸ்ட்டாக ரொம்ப எளிதாக புரிஞ்சிக்க முடிஞ்சது வந்து கடவுள் வந்து நம்மளை படைக்கலை, நம்ம தான் வந்து அந்த ஒளிக்கற்றைகளை வந்து கடவுளாக படைச்சோம் அப்படிங்கிறது. கடவுள் நம்மளை படைக்கலை அப்படிங்கிறத விட நம்ம தான் கடவுள். ஆக்சுவலாக நம்ம தான் கடவுள். நம்ம தான் ஆக்சுவலி நீங்கள் நான் இங்கே இருக்கிற எல்லோரும் தான் கடவுள். அந்த தெளிவு நிலை வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய பார்வையே வேறு மாதிரி மாறிடும். அப்போது இந்த அத்வைதம் துவைதம் அப்படின்னு ஒன்று உண்டு, சரியா? அதில் வந்துட்டு இது வந்துட்டு அத்வைதம் அப்படின்னா, துவைதம் அப்படின்னா என்ன? 2 விஷயம் இருக்குன்னு அர்த்தம். துவைதம் 2 விஷயம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் 2 விஷயம் கிடையாது. அத்வைதம் அப்படின்னா அத்வைதம் 2 விஷயங்கள், ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. அந்த ஒன்று நான் தான் நீங்கள் தான் பிச்சு தனித்தனியாக இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் அது அப்படியே கரெக்டாக வந்து கேம் ஓவர் ஆகும்போது வந்து ஒற்றை ஒளியாக வந்து சேருவோம். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லட்டுமா? அதாவது பெருமக்களே, இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நமக்கு நிறைய விஷயமெல்லாம் யோசிக்க முடியாது. நம்ம மைண்டுக்கும் நம்ம பிரெயினுக்கும் ஒரு சில கெப்பாசிட்டி தான் இருக்குது. அவ்வளோதான் நம்மளால் சிந்திக்க முடியும், அதுக்கு மேலே சிந்திக்க முடியாது. அப்படி தான் நம்மளை டிசைன் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்கிறோம். ஒரு அளவு தான் சிந்திக்க முடியும், அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளவு ஐன்ஸ்டீனாக இருந்தாலும் அவ்வளோதான் சிந்திக்க முடியும். நீங்கள் எவ்வளோ தியானத்தில் உட்காந்தாலும் ஒரு அளவுக்கு தான் சிந்திக்க முடியும், சரியா? இப்போ நான் தியானத்தில் உட்காந்து சிந்திச்சு பார்க்குறேன். இப்போ நான் சொன்னேனே, இதெல்லாம் தியானத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட உண்மைகள். எனக்கு இன்னுமே ஒரு கேள்விக்கு விடை கிடைக்கல. நான் நினைக்கிறேன் என் மண்டைக்கு அவ்வளோதான், இல்லை நம்ம எல்லார் மண்டைக்குமே அவ்வளோதான். நான் சொல்ல போகிற அந்த கேள்விக்கான விடை தெரியலை எனக்கு. நான் அந்த கேள்வியை சொல்ல போகிறேன், நீங்கள் கூட யோசிச்சு பாருங்கள், தியானம் பண்ணி பாருங்கள், அதுக்கான பதில் தெரியுமான்றது எனக்கு தெரியலை. சரியா சொல்லட்டுமா? நம்ம தானே ஒளி, நம்ம தானே அந்த வீடியோ கேம் ஆரம்பித்தோம், இப்போது எக்கச்சக்கமான லெவலில் பயணம் பண்ணி வந்தோம், கேம் ஓவர் ஆக்கிக்கிட்டே வர்றோம், கேமெல்லாம் முடியுது, இன்னமும் போய்கிட்டு இருக்குது, சரியா? கேள்வி கேட்கட்டுமா? என்ன கேள்வி தெரியுமா? நம்ம ஏன் இந்த வீடியோ கேமை விளையாடணும்னு ஆசைப்பட்டோம்? வாட் வாஸ் த பர்பஸ்? வாட் வாஸ் த டிசையர்? இந்த கேமை விளையாடணும்னு ஏன் ஆசைப்பட்டோம்? அந்த கேள்விக்கான விடை எனக்கு சத்தியமாக எவ்வளவு தியானித்தாலும் எனக்கு தெரியலை. ஏன் இதை ஆசைப்பட்டோம்? இப்போது நான் ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா
ஆமாம் நான் ஒரு 1000 பேருக்கு நான் பாடம் நடத்தணும் அப்படின்றத நான் விரும்புகிறேன். பிஹெச்டி படிக்கணும் நான் ஏன் ஆசைப்பட்டேன், சம்பள உயர்வு வேண்டும், இப்படின்னு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. அந்த மாதிரி நம்மளாம் ஒளி ஆனால் நம்ம ஏன் இந்த வீடியோ கேமை விளையாடணும்னு ஆசைப்பட்டோம், இந்த கேள்விக்கான பதில் எனக்கு சத்தியமாக தெரியலை. எவ்வளவு தியானித்தாலும் தெரியவில்லை. அப்போது அது எப்போ தெரியுமா தெரியும்? நான் நினைக்கிறேன் இப்போ அந்த மண்டையை வச்சுக்கிட்டு இருக்கப்போ தெரியாதுன்னு நினைக்கிறேன், இந்த உடம்பு வச்சுட்டு இருக்கிறப்ப தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம கேமை ஓவர் பண்ணிவிட்டு ஒளியோடு சேர்ந்து கலப்போம் தெரியுமா, அப்போ தான் எல்லா உண்மையும் தெரியும். ஓஹோ, இதுக்காகத்தான் இந்த கேமை நம்ம ஸ்டார்ட் பண்ணோமா, இந்த கேமுக்கு இதுக்காகத்தான் ஆசைப்பட்டோமா, ஏன் ஆசைப்பட்டோம் அப்படிங்கிறதுக்கான பதில் தெரியல தெரியுமா, இதுக்காக தான் ஆசைப்பட்டோமா அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும், இப்போ தெரியாது. ஓகே, நானே கடவுள் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டோம் அப்படின்னா எல்லா மதத்திலையும் அந்த கடவுள் சிலை வழிபாடு எல்லாமே இல்லாமல் போயிடும்ல. எஸ் 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 ஆப்வியஸ்லி. அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிடுறேன். நானே கடவுள் அப்படிங்கிற அந்த நினைப்பை ஒத்துக்கிறதுக்கான அந்த மெச்சூரிட்டி, அந்த மனப்பக்குவம் எத்தனை பேருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டு. இப்போது எனக்கு வந்திருக்குது, கேட்டுட்ருக்கிற உங்களுக்கு வந்திருக்கலாம். கேட்டுட்ருக்கிற நீங்களே இன்றைக்கி நைட்டு போய் யோசிச்சு பாருங்கள், நாகராஜ் முட்டாள்தனமாக பேசினான்டா அப்படின்னு தோணலாம். இந்த கேமராமேன் பிஹைண்ட் வுட்ஸில் இருக்கிறவங்களுக்கு கூட, இல்லை கேட்டுட்ருக்கிற நேயர்கள் எத்தனை பேருக்கு வந்துட்டு நான் சொன்ன இந்த விஷயம் வந்துட்டு உண்மையாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தெரியலை. யாரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ, யாரால் இந்த உண்மையை இன்னும் ஆழமாக தியானித்து பார்த்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்ல முடியுமோ அவங்களால மட்டும்தான் ஓகே அப்படின்னு அதை ஏற்றுக்க முடியுமே தவிர மீதி பாமர மக்கள் அவங்களுக்கெல்லாம் சிலை வழிபாடு இருந்து கொண்டே தான் இருக்கும். பாருங்கள், பக்தி மார்க்கம், ராஜ மார்க்கம், ஞான மார்க்கம், இந்த மாதிரி ஒரு கோடி மார்க்கம் இருக்குன்னு சொல்லலாம். குண்டலினி மார்க்கம், கிரியா மார்க்கம், அந்த மாதிரி எக்கச்சக்கமான யோக நிலைகள் உண்டு. ஒவ்வொரு யோக நிலைக்கும் எக்கச்சக்கமான மக்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். துறவர மார்க்கம் அப்படிங்கிறத எல்லோருமே வந்து எல்லாத்தையும் பக்தி மார்க்கத்தை விட்டுட்டு சிலை வழிபாடெல்லாம் விட்டுட்டு எல்லோரும் துறவர மார்க்கத்துக்கெல்லாம் வந்துட முடியாது. அதனால் எல்லா மார்க்கத்திலும் மக்கள் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பக்தி மார்க்கத்திலும் மக்கள் இருப்பாங்க. சிலை வழிபாடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது கடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சம் வேறு நிலைக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். வேறு நிலை அப்படிங்கிறது ஆரோக்கியமான நிலை தானா? கண்டிப்பாக அது ஒரு ப்ரொமோஷன். நான் உனக்கு கேட்குறேன், 1.6 மில்லியன் இயர்ஸ் அகோ, 16 லட்சம் வருடங்களுக்கு முன்பு வந்துட்டு மனிதன் பிறந்தான். நம்மெல்லாம் பிறந்தோம். அதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் வந்துட்டு வேற ஒரு உயிரினமாக இருந்தோம், சரியா? அப்போ மனிதன் பிறந்தது வந்துட்டு ஒரு ஆரோக்கியமானதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா சத்தியமாக ஆரோக்கியமானது. அது ஒரு ப்ரொமோஷன். அதுபோல் பக்தி மார்க்கம் அப்படிங்கிறத வந்துட்டு கடந்து மொத்த சமுதாயமும் மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மொத்த உயிர்களும் ஞான மார்க்கம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒரு ப்ரமோஷன். சிலை வழிபாடு அப்படிங்கிறத வந்துட்டு விட்டுட்டு ரொம்ப வந்துட்டு பூஜை புனஸ்காரம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு எல்லா மனிதர்களும் அப்படியே ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் அ வெரி பிக் ப்ரமோஷன். கேள்வியை நான் வச்சேன். எஸ், கடைசியாக ஒரு கேள்வி, இது மாதிரி துறவு வாழ்க்கை மேற்கொள்கிறவங்க, சித்தநிலை மேற்கொள்கிறவங்க எல்லாம் திருவண்ணாமலையை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? திருவண்ணாமலை அப்படிங்கிறத வந்துட்டு நானும் பல ஆராய்ச்சிகளில் படிச்சிருக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மேக்னெட்டிக் சென்டர் அப்படின்னு சத்தியமாக இந்த மொத்த உலகத்துக்குமே நான் சொல்லுவேன். ஸ்பிரிச்சுவல் மேக்னெட்டிக் சென்டர் திருவண்ணாமலை அப்படின்னு முன்னாடி நான் படித்து பார்த்தப்பெல்லாம் அப்படியா, திருவண்ணாமலை வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் மேக்னெட்டிக் சென்டரா, அப்படியா அப்படின்னு நான் யோசிச்சுருக்கிறேன். பட் தம்பி, பெருமக்களே, இளைஞர்களே, இங்கே நான் வந்து இப்போ ஒரு 6 மாதம் ஆகுது. ஐயோ, இந்த திருவண்ணாமலை என்னென்ன பண்ணுது தெரியுமா? உண்மையிலேயே இது ஒரு காந்தம். நான் ஒரு சவால் விடட்டுமா? இது வரைக்கும் யாராவது திருவண்ணாமலைக்கு வரலையா? இது வரைக்கும் நான் திருவண்ணாமலைக்கு போனதில்லை, சரியா? அப்படிப்பட்ட ஒருத்தர் திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை வாங்க, ஒரு 2 நாள் 3 நாள் தங்கிட்டு போங்க. போகும்போது ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு போங்க, இனிமேல் நான் திரும்பி திருவண்ணாமலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு போங்க. உங்களால் கடைசி வரைக்கும் திருவண்ணாமலைக்கு வராமல் இருந்து காட்டிட்டீங்கன்னா நான் என்ன வேணாலும் தரேன். முடியாது, திருவண்ணாமலை உங்களை மறுபடியும் இழுக்கும். இன்னொன்று, திருவண்ணாமலை என்ன மாதிரியான ஒரு காந்த சென்டர் அப்படின்னா அது வந்து உங்களுக்குள்ள நிறைய துறவற விஷயத்தை தரும். அதனால் காசி, ராமேஸ்வரம், அது போல் திருவண்ணாமலை வந்துட்டு ஒரு மிக மிக உயர்ந்த ரொம்ப காந்த புலன் இதுக்குள்ளே உண்டு. அந்த காந்த புலன் வந்து என்ன பண்ணுதுன்னா நல்ல துறவரத்தை தூண்டி விடுது. உடனே நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், அப்போ திருவண்ணாமலையில் இருக்கிற எல்லாரும் திறந்துட்டாங்களா அப்படின்னு. கிடையாது. அந்த எண்ணத்தோடு வர்றவங்களுக்கு இந்த திருவண்ணாமலை அப்படியே அதை ஹெல்ப் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி விடுது, துறவரத்தை நல்லா தூக்கி விடுது.
இல்லை இந்த திருவண்ணாமலையில் தான் நான் பிறந்தேன், இங்கே தான் நான் வளர்ந்தேன், இங்கே தான் நான் இல்லறம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான மக்களும் உண்டு. ஆனால் திருவண்ணாமலையில் துறவியாகி நான் துறந்து விட வேண்டும், அடுத்த நிலைக்கு போகணும், முக்தி நிலையை தொட வேண்டும் அப்படின்னு அவங்க பயணப்படுறாங்கன்னா அதை திருவண்ணாமலை என்ஹான்ஸ் பண்ணி விடுது, தூண்டி விடுது. நல்லா அதை வந்துட்டு அதுக்கான காந்த புலன் திருவண்ணாமலையில் உண்டு, கைலாசத்தில் உண்டு. இது போல் ஒரு சில புள்ளிகளை இந்த பூமியில் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம தான் வச்சுருக்கோம். அவ்வளோதான். நிறைய பேர் வந்து நேர்காணல்கள் கேட்குறாங்க, இது மாதிரி நான் யாருக்குமே கொடுக்கல. பக்கத்தில் உள்ளவங்களாம் சொன்னாங்க தொடர்ந்து வந்து 2 வாரமாக தொடர்ச்சியாக வராங்க, யாருக்குமே கொடுக்கல அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. நாங்கள் உடனே கேட்டது உடனே வந்து அது எங்கள் நேரமா அப்படின்னு தெரில, நாங்கள் அது மாதிரி பார்க்கணும் அப்படின்ட்டு வந்தோம். நீங்களும் கொடுத்துட்டீங்க. நானும் அதனால் வந்து சரி இது முழுக்க வந்து அடுத்து யாருக்கும் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிறது தெரியல. கடைசி இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் உங்களுடைய கருத்துக்கள் அதிகமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இருந்தேன். நிறைய எனக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நான் எதுவும் கவுண்டர் கொஸ்டின் எதுவும் ரைஸ் பண்ணலை. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நான் வந்து என்ன நினச்சி இது என்னுடைய கடைசி இன்டர்வியூ அப்படின்னு நான் வேறு ஒரு சேனலில் நான் சொன்னேன் அப்படின்னா, விளம்பரம் வந்து ஒரு துறவிக்கு தேவையில்லை அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஆன்மா சொல்லிகிட்டே இருந்தது. விளம்பரம் உண்மையிலேயே ஒரு துறவிக்கு தேவையே இல்லை. அது ரொம்ப மறுபடியும் இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னது மாதிரி என்னை எப்படி ஒரு பணக்கார சாமியார் ஆக்கிடுமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு நெருடல், அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால தான் நான் அந்த விளம்பரம், மறுபடி மீடியா, மறுபடி இன்டர்வியூ அப்படிங்கிற விஷயத்தை நான் நிராகரித்து கொண்டே இருந்தேன். ஆனால் எனக்கு நல்லா தெரியுது இது வந்து ஒரு ஈசனுடைய, கடவுளுடைய ஒரு ப்ரெஷர் மாதிரி எனக்கு புரியுது. அவரே வந்து இந்த இன்டர்வியூவில் கலந்துக்க சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் இந்த இன்டர்வியூலையும் நான் வந்து கலந்துக்கிட்டேன். மக்கள்கிட்ட ஒரு சில கருத்துக்களை கடத்தி இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ கூட எனக்கு தெரியலை நான் மறுபடியும் மீடியாவில் பேசுவேனா பேச மாட்டேனா, சத்தியமாக தெரியவில்லை. நான் இப்படி சொல்லி முடிப்பது நலம் என்று நான் நினைக்கிறேன். எல்லா விஷயத்தையும் கடவுள் மீது பாரமாக, நமக்கு மேலே அந்த ஒளி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிற அந்த ஒளி இருக்கிறது, அந்த ஒளி மீது பாரத்தை போட்டுட்டு எனக்கு அடுத்து மறுபடியும் நான் மீடியாவில் பேட்டி கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனா அதெல்லாம் எனக்கு தெரியல. அந்த ஒளி மீது பாரத்தை போட்டுட்டு நான் அப்படியே விடைபெறுகிறேன். எனவே பெருமக்களே, மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் ஆன்மீகத்தையும் உங்களுடைய துறவர பயணத்தையும் உங்களுடைய நல்ல மனசு வளர்ந்து வருவதற்கான அந்த விஷயத்தை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். நன்றி. நான் விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாய நமக. sweetkadai.com திருநெல்வேலி அல்வா போன்ற தமிழக பாரம்பரிய இனிப்பு வகைகளை இப்போவே ஆன்லைன் ஆர்டர் பண்ணுங்க. sweetkadai.com. பாரம்பரிய ராஜ சித்த வைத்தியத்தால் கேன்சர் குணமாக கண்ணா ஹெல்த் கேர், வேலூர்.